Hi friends, welcome to Spara Kitchen Karur. இன்னைக்கு சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பட்டர் சிக்கன் தாங்க பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்கு இதில் ஒரு 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஃபுல்கா, நான் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. அடுத்து இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் தயிர் இதில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ½ அன் ஹவர் இதை மேரினேட் ஆகட்டும், அப்படியே விட்டுறலாம். இதில் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. ½ அன் ஹவர் கழித்து நம்ம அந்த சிக்கனை வேக வச்சுக்கலாங்க. அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுடலாம். மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாங்க. இது ஒரு 3/4 பதம் இதிலேயே வேகட்டுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி பெரட்டி விடலாம். நல்லா தண்ணி விட்டுருக்கும் சிக்கன். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் ஒரு 3/4 பதம் வெந்துடும். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதே பாட்டில் கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிக்கனெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதே பாட்டிலையே நம்ம வெங்காயமும் ஆட் பண்ணிடலாங்க. பெரிய வெங்காயம் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா பாதி வணங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாங்க. அடுத்து இதில் 8 நம்பர் நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வணங்கணும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்து இதில் காரத்துக்கு 2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாங்க. கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிடலாங்க. 1 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வணங்கிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்து அதே பேனில் 1 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. கிரேவி பண்ணுறதுக்கு அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் விட்டுருந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தேனுங்க, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. இந்த கிரேவியை மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிடலாங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா இதில் 1/4 பதம் வெந்துடும். சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. 5 மினிட்ஸ் கழித்து இறக்கிடலாம். இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிடலாங்க. இறக்கும்போது டெக்ஸ்சருக்காக நான் 1 டீஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். க்ரீமி டேஸ்டி பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பாரா கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை அப்படியே சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.